ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நீட் பிஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதில் இப்போ கட் ஆஃப் மார்க் லோவரிங் பண்ணதுக்கு பிறகு அப்ளிகேஷன் கால் பண்ணி அதுக்கான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டில் அடெண்டம் பண்ணியிருக்காங்க. சில நேம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த லிஸ்ட்லலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் தெலுங்கு மைனாரிட்டியோட ப்ரொவிஷனல் லிஸ்ட்லையும் மலையாள மைனாரிட்டியோட ப்ரொவிஷனல் லிஸ்ட்லையுமே வந்து அவங்க அடெண்டம் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, என்ஆர்ஐ கோட்டா லிஸ்ட்லையும் பண்ணியிருக்காங்க. சிஎம்சி வெள்ளூர் 20% சீட்ஸ்லையுமே அடெண்டம் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேட்டகரி சீட்ஸ்லேயுமே சில சீட்ஸை வந்து சில நேம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த லிஸ்ட்டில் யாரோட நேம் இருக்குது அப்படின்றது, யாரோட நேம் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு நீட் பிஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் இப்போ நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அடெண்டம் டு த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்கான லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அடெண்டம் டு த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டிக்கான லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட மலையாள மைனாரிட்டிக்கான லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடெண்டம் லிஸ்ட்டையும் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் நேம்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் மட்டும், அந்த லிஸ்ட்டை மட்டும் அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிஎம்சியில் 20% சீட்ஸ்க்கான லிஸ்ட்லேயுமே அடெண்டம் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேட்டகரிக்கான சீட்ஸ்லையுமே அடெண்டம் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில். அந்த ஏஆர் கேட்டகரிக்கெலாம் அடெண்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி கேட்டகரியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பிடபிள்யூடி கேட்டகரியில். நெக்ஸ்ட்டு அடெண்டம் டு த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி 20%ல் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சிஎம்சியில் 20% சீட்ஸ்க்கான ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடெண்டம் டு த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் மலையாள மைனாரிட்டிக்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் 3 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. யாராவது ஸ்டூடெண்ட்ன்றதை நோட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உங்களோட நேம் இதில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த நேமெல்லாம் வந்து நம்ம ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் ஆட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு அடெண்டம் டு த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, அதாவது தெலுங்கு மைனாரிட்டியில் லிஸ்ட்டில் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் எவ்வளோ சீட்ஸ் வந்து யார் நேம்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அடெண்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 7 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா சீட்ஸில். ஸோ தெலுங்கு மைனாரிட்டிக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் இதில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நேம் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து அடெண்டம் டு த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ கோட்டாவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க நேம்லாம் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்க சில நேம் வந்து இதில் அடெண்டம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 42 நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் இதில் இருக்கா அப்படின்னு. அப்போ தான் நம்ம என்ஆர்ஐ கேட்டகரி ஆஃப் சீட்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து இதில் அலர்ட் ஆகிருக்கு. அவங்களோட நேம் எல்லாம் இதில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. 44 ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸில் அடெண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் யாரோட நேமெல்லாம் வந்து அடெண்டம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். அதுலேயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி லிஸ்ட்லேயுமே, என்ஆர்ஐ கோட்டா லிஸ்ட்லேயுமே, சிஎம்சி வெள்ளூர் 20% சீட்ஸில் எவ்வளோ பேர் யாரோட நேம்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நேம் யார் நேம்லாம் இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் இருக்கோ அவங்க மட்டும்தான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் நேம் இருக்கா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்ட் 3 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.